இந்த பிரேசிலியன் வண்டரிங் ஸ்பைடர் அமேசான் காடுகளில் வாழும் இந்த சின்ன சிலந்தியை பார்த்து மனிதர்கள் மற்றும் பெரிய விலங்குகள் கூட பயப்படும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதுக்கு ஃபொனுட்ரியா அப்படிங்கிற இன்னொரு பெயர் கூட இருக்கு. கிரேக்க மொழியில் இருந்து வந்த இந்த பெயரின் அர்த்தம் கொலைகாரன். இது உலகின் அதிக விஷமுள்ள சிலந்தியா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த சிலந்தி எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு. ரெட்டிஷ் மற்றும் பிரவுன் கலர்ல இருக்கும் இந்த பிரேசிலியன் வண்டரிங் ஸ்பைடரின் கால்கள் கிட்டத்தட்ட 5 இன்ச்சஸ் வர வளரும். இதுக்கு இருக்கிற தனித்துவமான தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற உயிரினங்களால இதுக்கு ஆபத்துன்னு வரும்போது அதோட 2 கால்களை தூக்கி பற்களை வெளிப்படுத்தும். இரவு நேரத்தில் அதோட இரையை தேடி அலைந்து திரியும் இந்த சிலந்தி பூச்சிகள் மற்றும் சின்ன ஆம்பிபியன்ஸை வேட்டையாடும். சில சமயத்தில் சின்ன பறவைகள் மற்றும் பல்லிகளை வேட்டையாடி சாப்பிடும். இந்த ஸ்பைடரின் விஷயத்துல ஒரு சக்தி வாய்ந்த நியூரோடாக்சின் இருக்கு. இது மனிதர்களுக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இது நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கும். இதனால அதிகமான வலி ஏற்படும். அது மட்டும் இல்லாம சில சமயத்துல பேரலிசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தும். ஒருவேளை இந்த பூச்சிக்கடிக்கு சரியான சிகிச்சை தராம போனா அந்த மனிதன் இறந்து போக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த உயிரினத்தோட விஷம் மருத்துவ பயன்பாட்டுக்காக அறிவியல் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அது மூலமா என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த விஷயத்தின் ஒரு பெப்டைட் ஆண்களுக்கு விரைப்பு தன்மையை அதிகரிக்குதுன்னு. இந்த உயிரினம் ஃபுட் செயின்ல முக்கிய பங்கு வகிக்குது. இன்னும் சொல்லப்போனா இது எக்கோசிஸ்டமை சமநிலையில பராமரிக்க ரொம்ப உதவியா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.